मित्रों, एक अपप्रचार स्टालिन जी की पार्टी ने चलाया है कि एनडीए तमिल भाषा का विरोध कर रही। मैं आज तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि आईएएस आईपीएस के एग्जामिनेशन में सबसे पहले तमिल भाषा में एग्जाम लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। ஸ்டாலின் அவர்கள் என்ன பரப்புரை செய்கிறார் என்று சொன்னால், என்டிஏ அரசாங்கம் நம்முடைய தொன்மையான தமிழுக்கு எதிரானது என்று பரப்புரை அவர் செய்து வருகின்றார். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே இந்த அரசாங்கம் தான் முதன்முறையாக தமிழை அறிமுகம் செய்திருக்கிறது. तमिलनाडु के रेलवे स्टेशनों पर तमिल भाषा में घोषणा करने का काम भी नरेंद्र मोदी जी ने करवाया। நம்முடைய ரயில் நிலையங்களிலே தமிழிலே அறிவிப்பு செய்வது என்பதையும் நம்முடைய மோடிஜி அவர்கள் தான் செய்திருக்கின்றார். बनारस हिंदू विश्वविद्यालय में तमिल पढ़ने के लिए सुब्रमण्यम भारती चेयर की शुरुआत नरेंद्र मोदी जी ने की। வாராணசியிலே BHU அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழிலே பாரதியின் பெயரால் ஒரு இருக்கை அமைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். महान ग्रंथ तिरुकुरल का भारत की 13 भाषाओं में अनुवाद नरेंद्र मोदी जी ने कराया। நம்முடைய மகத்தான வேதமான திருக்குறளை தமிழ் பாரத நாட்டின் 13 மொழிகளிலே மொழியாக்கம் செய்வித்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मेडिकल और इंजीनियरिंग की परीक्षाएं तमिल भाषा में लेने की शुरुआत नरेंद्र मोदी जी ने कराई। தேர்வுகளை தமிழிலே எதிர்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். भारत सरकार ने फिजी में तमिल भाषा में शिक्षण कार्यक्रम की शुरुआत कराई। நம்முடைய பாரத அரசு பிஜி தீவுகளிலே தமிழை கற்பிப்பதற்காகவும் தமிழை கற்றுக்கொள்வதற்காகவும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அமைத்து கொடுத்திருக்கின்றது. और महान सेंगोल को इतने सालों से कांग्रेस डीएमके ने एक म्यूजियम में रखा था, नरेंद्र मोदी जी ने सेंगोल को पार्लियामेंट में स्थापित करने का काम किया। மாபெரும் மகத்தான செங்கோலினை இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் அருங்காட்சியகத்திலே வைத்து பாதுகாத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள்தான் அதனை இன்று நாடாளுமன்றத்திலே வைத்து அழகு பார்க்கிறார். अभी अभी भारत के उपराष्ट्रपति पद पर हमारे श्रीमान राधाकृष्णन जी को चुनकर लाने का काम भी बीजेपी और नरेंद्र मोदी जी ने किया। நம்முடைய துணை குடியரசுத் தலைவராக தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். भाइयों बहनों, एडीएमके सरकार भ्रष्टाचार का पर्याय बन चुकी है। சகோதர சகோதரிகளே, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழலுக்கான எடுத்துக்காட்டு, ஊழலுக்கான அடையாளம் என்றாகிவிட்டது. उनके एक मंत्री जेल में जाने के बाद भी 243 डेज तक
उनको मंत्री पद पर बिठाए रखा। அவர்களுடைய ஒரு அமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகும் கூட சற்றேறக்குறைய 248 நாட்கள் வரை அவர் அமைச்சராக தொடர்ந்தார்। भाइयों बहनों, एक नेता का नाम कैश फॉर जॉब घोटाले में आया है। कैश फॉर जॉब स्कैम। ஒரு தலைவருடைய பெயர் எந்த அளவுக்கு அவப்பெயராகி இருக்கின்றது என்றால் பணம் வாங்கிக் கொண்டார் என்ற ஊழலிலே அவர் சிக்கி இருக்கின்றார்। एक नेता का नाम मनी लॉन्ड्रिंग के स्कैम में आया है। மணி லாண்டரிங் என்று சொல்லக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டிலும் ஒரு தலைவரின் பெயர் அடிபடுகிறது। एक नेता का नाम रेत खनन के घोटाले में स्कैम में आया है। மணலை அள்ளும் ஒரு ஊழலிலும் ஒரு தலைவரின் பெயர் வந்திருக்கிறது। एक नेता का नाम कॉल स्कैम में आया है। ஒரு தலைவரின் பெயர் நிலக்கரி ஊழலோடு தொடர்பு பட்டு இன்று வெளிவந்திருக்கிறது। और एक नेता का नाम 6000 करोड़ की CRIDP में करप्शन के लिए आया है। ஒரு தலைவருடைய பெயர் 6000 கோடி ரூபாய் CRIDP இதிலே தொடர்புபடுத்தி இன்று வெளியாகி இருக்கிறது। भाइयों बहनों, इतने सारे करप्ट मिनिस्टर की फौज लेकर तमिलनाडु का विकास हो सकता है क्या? कभी नहीं हो सकता। இத்தனை ஊழல் நிறைந்த அமைச்சர்கள், அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவையை இதனை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு வளர்ச்சி காண முடியுமா? முடியுமா? பலமா? तमिलनाडु की हर योजना पर 20% करप्शन के कट मनी का लोड है। தமிழ்நாட்டிலே 20% முதலில் எனக்கு கட்டிங் கொடுக்க வேண்டும், என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைமை நிலவுகிறது। पूरा तमिलनाडु का बजट केवल कर्ज और शराब की कमाई पर चल रहा है। ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசின் வரவு செலவு திட்ட அறிக்கை டாஸ்மாக் சாராயம் மற்றும் கடனில் மட்டும்தான் இயங்குகிறது। भाइयों बहनों, तमिलनाडु सरकार वादा खिलाफी करने वाली सरकार है। इनके शासन में कर्मचारी भी सड़क पर आने के लिए मजबूर हुए हैं।